ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஹெட்டிங் படிக்கலாம், பீயிங் டிரான்ஸ் இஸ் பீயிங் ஹியூமன். ஆக்சுவலாக அந்த லைனே ஒரு ஃபிலாசபிங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா பேசிக்ஸ் தேவை, இல்லைனா ஜஸ்ட் அப்டாக்டாக தான் அது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இதோட பாயிண்ட்டை சம்மரைஸ் பண்ணலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிருக்கலாம், டேரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர்னா யார்? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து பிறக்கும் போது பயாலஜிக்கலி மேலே பிறந்திருப்பாங்க. பட் ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் தன்னை வந்து அவங்க ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன கிடையாது, உமன் கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர் உமன். இந்த ஜெண்டர் வேணான்னு சொல்லிட்டு அந்த உமனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஜெண்டரா, ஸோ டிரான்ஸ் உமன் சொல்லலாம், இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் உமன் சொல்லலாம். சேம் யாருக்கு பொருந்தும்? ஃபீமேலுக்கு பொருந்தும். நீங்க பிறக்கும் போது கேர்ளாக பிறக்கிறீங்க, பயாலஜிக்கலி கேர்ளாக பிறக்கிறீங்க. பட் ஏஜ் ஆக ஆக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிய வருது, உங்களை நீங்க வந்து பெட்டரா ஒரு மேலா தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க யாரு? டிரான்ஸ்ஜெண்டர்டு மேலா, ஃபீமேல்ல இருந்து மேலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு ஹியூமன் பீயிங். அப்போ எது ரியாலிட்டி? பயாலஜிக்கலி மேலா பிறந்தீங்களா அது ரியாலிட்டியா, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களா உமனா மாறிட்டீங்களா அது ரியாலிட்டியா? ஆக்சுவலா பார்த்தோன்னா ரியாலிட்டி அப்படின்றது நீங்க ஒரு ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் தான் உங்களோட மெயின் ரியாலிட்டி. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க மேலுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம், ஃபீமேலுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ ஃபிக்ஸ்டு பவுண்டரி கிடையாது, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி. எந்த பக்கம் எமோஷன் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நீங்க பண்ணிக்கலாம், அந்த ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு ரைட்ஸ் உண்டு. பட் எல்லா பீப்புளாலையும் இந்த ரைட்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது நீங்க மேல் வச்சுக்கலாம், பயாலஜிக்கலி மேல் வச்சுக்கலாம். பட் உங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஃபீமேல் மாதிரி இருக்குன்னா உங்க கூட இருக்கிற சமகால ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அப்பியரன்ஸ்ல மேல் மாதிரி இருக்கீங்க, உங்க ஆக்டிவிட்டி பார்க்க ஃபீமேல் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் அவங்கள பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு மேல் வந்து ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்றத மைண்ட் செட் வருமே தவிர பயாலஜிக்கலி வேற அவங்களோட ஐடென்டிட்டி வேற அப்படின்றத பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி ஈஸியா எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. சில பேரால நீங்க மேலா நிக்கிறீங்கன்னா நீங்க மேல் கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அதாவது சோஷியலோட இன்ட்ரெஸ்ட். நீங்க ஃபீமேலா வந்து நிக்கிறீங்கன்னா முன்னாடி நீங்க ஃபீமேல் கேரக்டர் தான் எக்ஸ்போஸ் பண்ணுன்றது சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றதை யார் முடிவு பண்றா? சொசைட்டி முடிவு பண்ணுது. எப்போ சொசைட்டி உங்களோட ஆக்டிவிட்டிஸ், உங்களோட பிஹேவியர், உங்க ட்ரெஸ், உங்களோட லைஃப் ஸ்டைலை முடிவு பண்ணுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இல்லை. ஸோ இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது? ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ப்ராப்ளம்? டிஸ்கிரிமினேஷன். எப்பொழுதுமே உனக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கை தாண்டி வேற ஒன்று பண்ணீங்கன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்காது. சொசைட்டி என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் பண்ணி பார்க்கும். பட் எந்த அளவுக்கு நீங்க அதை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சோஷியல் நார்ம்ஸ் ஃபியூச்சர்ல மாறிக்கிட்டே இருக்கும். தலித்துக்கு ரைட்ஸ் கிடைச்சது, உமனுக்கு ரைட்ஸ் கிடைச்சது, பிளாக் பீப்புளுக்கு ரைட்ஸ் கிடைச்சது. இந்த எல்லா ரைட்ஸுமே சொசைட்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை எதிர்த்து ஒரு கவுண்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து வாங்கின ரைட்ஸ் தான் எல்லாமே. ஸோ சிமிலர்லி நீங்க ஒரு மேல் ஃபீமேல் பயாலஜிக்கலா இருந்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி ஆப்போசிட்டா இருக்கும்போது அதை சொசைட்டி வந்து டைஜஸ்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கவுண்டர் ரெசிஸ்டன்ஸ் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும், கவுண்டர் டைலாக் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஆர்டிகல் வந்து அந்த கவுண்டர் டைலாக் உருவாக்குது. ஹெட்டிங் படிக்கலாம், பீயிங் டிரான்ஸ் இஸ் பீயிங் ஹியூமன். மீனிங் புரிஞ்சுல, பாயா இருக்கலாம், கேர்ளா இருக்கலாம், இல்லை பாய் பயாலஜிக்கலா இருந்துட்டு ஃபீமேலா மாறலாம். இல்லை எது ரியாலிட்டி கேட்டா இவங்க எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ எந்த ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் பண்ணாலும் உங்க முன்னாடி நிற்கிறவங்க ஹியூமன். அப்போ அவங்களுக்கான ஹியூமன் ரைட்ஸை கொடுத்தாங்க. ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன? பேசிக் லிவிங், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர், இதெல்லாம் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹியூமன் ரைட்ஸே ஒரு டிரான்ஸ் ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன ரீசன்? ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டிக்மா தான். ஸ்டிக்மா அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்றது விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் முக்கியம் நீங்க யாரு, ஃபர்ஸ்ட் உங்க ஐடென்டிட்டிக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்க ஒர்க்லாம் அப்புறம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நாலேஜ் செம ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, அந்த கம்பெனிக்கு ஒரு கேர்ள் தேவை, அந்த கம்பெனிக்கு ஒரு பாய் தேவை. அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்க நாலேஜையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை இன்டர்வியூ நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றீங்கன்னா, இல்ல எங்க கம்பெனில டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு சீட் இல்ல, நாங்க எதிர்பார்க்கறது இந்த சீட்டுக்கு வந்து ஒரு மேல் தான். அப்போ ஒருத்தவங்களோட ஸ்கில்லையும் நாலேஜையும் பார்க்காம அவங்க யாருன்னு பாக்குறோம்னா அதான டிஸ்கிரிமினேஷன். எஸ், ஸ்டிக்மா பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஓப்பன் மைண்டட் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஐலாண்ட்ல பிறக்கிறீங்க, ஓகே, நீங்க ஒரு மேலா பிறகு வச்சுக்கலாம். அந்த ஐலாண்ட்ல யாருமே இல்ல, சொசைட்டியோட எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு தனி ஐசோலேட்டட் ஐலாண்ட். உங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜ் ஆகுது, அந்த ஊர்ல நிறைய ட்ரெஸ் இருக்கு, நீங்க பாய் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவீங்களா, கேர்ள் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவீங்களா? அந்த ஊர்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து போட்டுப்பீங்க. அந்த ஐலாண்ட்ல நீங்க தனியாவே வந்து வாழ்ந்துட்டு வரீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் உங்களோட கேரக்டரை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள பாய் கேரக்டர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாதுல்ல. நீங்க ஒரு மேல் சைல்டு தனியா ஒரு ஐலாண்ட்ல வாடுறீங்க, உங்களுக்கு மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸ்லாம் தெரியாது, தனியாக வாடுறீங்க, சொசைட்டியோட இம்பாக்ட் இல்லாமல் வாடுறீங்க. ஒரு டீனேஜ்ல தாண்டினதுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் வச்சுக்கலாம், உங்களுக்கு சொசைட்டியோட கான்டாக்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி நான் உங்களை பார்க்கும்போது உங்களோட கேரக்டர் கண்டிப்பா பாய்ஸ் கேரக்டர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, இல்லை கேர்ளிஷ் கேரக்டர் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ரெண்டு மிக்ஸான கேரக்டர் கூட இருக்கலாம். என்ன பாயிண்ட் சொல்ல வர புரியுதா? நீங்க ஒரு பாயா பிறந்ததுனால நீங்க பாய்ஸ் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது. நீ பயாலஜிக்கலி பாயா பிறந்ததுனால இந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணணும், நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொசைட்டி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்டை லேர்ன் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒருவேளை சொசைட்டி அந்த லிஸ்ட் தரலனா கண்டிப்பா நீங்க பயாலஜிக்கலி பாயா இருக்கீங்களா அதே கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்றதுக்கு 100% கேரண்டி கிடையாது. இப்போ சொல்லுங்களேன், யார் ஸ்ட்ராங்? மாரலி யார் செம ஸ்ட்ராங்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பயாலஜிக்கலி மேல்,
பயாலஜிக்கலி ஃபீமேல். ஓகேவா? ஸோ சின்ன வயசுல இருந்து சொசைட்டி உங்களுக்கு என்ன பண்ணும், மேல் பேஸ்ட் லிஸ்ட் கொடுக்குமா, உங்களுக்கு ஃபீமேல் பேஸ்ட் லிஸ்ட் கொடுக்குமா. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, கன்சியூம் பண்ணுவீங்க. சின்ன வயசுல கன்சியூம் பண்ணி ட்ரெஸ்ல இருந்து லைஃப் ஸ்டைல இருந்து எல்லாம் கன்சியூம் பண்ணிப்பீங்க. பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் இந்த விஷயங்களை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன பண்றீங்க, இல்ல இது நான் கிடையாது, இந்த ரூல்ஸ் நான் வரமாட்டேன், எனக்கு வேற ஒரு தாட்ஸ் இருக்கு, நீங்க ஒரு லிஸ்ட் பண்றீங்களா, அதுதானே மோரலி ஸ்ட்ராங். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கொடுத்து மேலாம் இப்படி எக்ஸ்பிரஸ் ஆகணும், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு என் தாட்ஸ் வேற மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்றீங்களா, அவங்க தானே செம ஸ்ட்ராங். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தான் யாருன்னு எக்ஸ்பிரஸ் பண்றாங்களே, அந்த எக்ஸ்பிரஷனே வந்து ஒரு ரெவல்யூஷன் தான். அதாவது சோஷியல் நார்ம்ஸை பிரேக் பண்றான்னு அர்த்தம். நீங்க கொடுத்த லிஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அவசியம் கிடையாது, அது தப்பு. ஸோ சொசைட்டிக்கு எப்பெல்லாம் வந்து தன்னோட சோஷியல் நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுதோ, அதை யார் பிரேக் பண்றாங்களோ அவங்கள தள்ளி வைப்பாங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்தா அந்த ஆர்டிகல் பேஸ் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, டிரான்ஸ்ஜெண்டரோட சயின்ஸ் என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன, டிரான்ஸ்ஜெண்டர் கொஸ்டின் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க டிபேட் வச்சுங்க. உங்க டிபேட்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரைட்ஸ் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங். அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சில அடிப்படை ரைட்ஸ் உண்டு, அவங்களை தன்னை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணுமோ அந்த உரிமை உண்டு. ரைட் டு ஃப்ரீடம் உண்டு, ரைட் டு ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் இருக்கு, ரைட் டு லிவ் இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்கஸ் பண்றதோ டிபேட் பண்றதோ பாயிண்டே கிடையாது, இது எங்களோட ஐடென்டிட்டி. அந்த ரைட்ஸ் வந்து எங்களுக்குள்ளவே இருக்கு. பட் மேபி நீங்க எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் எவல்யூஷனா தலித் கொஸ்டின், உமன்ஸ் ரைட்ஸ் கொஸ்டின், பிளாக் ரைட்ஸ் கொஸ்டின் நீங்க கொஸ்டின் போட்டு டிபேட் பண்ணி சொசைட்டி மாறதுக்குள்ள டைம் ஆச்சோ, அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் கொஸ்டின் டிபேட் பண்ணிருக்கீங்க. உங்களோட கன்சர்வேட்டிவ் டிபேட்ஸ்னால எங்க ரைட்ஸ் நைட் இருக்கு, டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பேச ஆர்டிகல் இந்த ஃபர்ஸ்ட்ல படிங்களா. The principles of human rights that are today established as universal were once treated as the questions, problems, debates. A tribal problem அர்த்தம், ட்ரைபல் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் டிபேட் வந்து சொசைட்டில நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை சொசைட்டி அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அப்ப அந்த ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், டிபேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க. பட் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடைச்சிரும். சிமிலர்லி டிரான்ஸ்ஜெண்டர் ப்ராப்ளம் கொஸ்டின் இப்பதான் ஐடியாலஜி நீங்க என்ன பண்றீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஆள் நாங்க கிடையாது. ஸோ லாஸ்ட் லிங்க் படிங்களேன். To be trans or gay is to be human. To study their parts to determine their realness is always a dehumanizing exercise. நீ பாயா கேர்லா அப்படின்றத உன் பிசிக்கலை காட்டு, அதை வச்சு நான் முடிவு பண்றேன்னு சொல்றது டீஹியூமனைசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன முடிவுக்கு வரலாம், ஜெண்டர்ன்றது ரியாலிட்டி கிடையாது, அது வந்து சொசைட்டி உருவாக்குன கன்ஸ்ட்ரக்ஷன். யார் சொல்றாங்க, ஜூடித் பட்லரா. ஸோ நிறைய தடவை இவங்களோட தியரி பார்த்தாச்சு, அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜூடித் பட்லர் பிராக்சிஸ் சயின்ஸ் அகாடமி போடுறது வந்துடும். பட் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறது வந்து ஒரு சின்ன கான்செப்ட். உங்க லைஃப்ல எப்பெல்லாம் நீங்க சோஷியல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருக்கீங்க, அதாவது உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளா சொசைட்டி நீங்க பண்ற ஆக்டிவிட்டியை ரெசிஸ்ட் பண்ணும், தப்புன்னு சொல்லும். சொசைட்டி ஏன் உங்களோட ஆக்டிவிட்டிஸ், உங்களோட லைஃப் எக்ஸிஸ்டன்ஸை, நீங்க பண்ற ஒர்க்கை ஏன் ரெசிஸ்ட் பண்ணும்? ஏன்னா சொசைட்டிக்கு எப்போதுமே ஒரு சர்க்கிள் இருக்கும், சார்ம்டு சர்க்கிள். கெயில் ரூபின் யூஸ் பண்ண டேர்ம். என்ன சொல்றாங்கன்னா, சொசைட்டியோட சார்ம்டு சர்க்கிள்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாயா பிறந்தீங்கன்னா பாய் ரோலே நீங்க பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா சொசைட்டியோட சார்ம்டு சர்க்கிள் இருப்பீங்க. உங்களை வந்து சொசைட்டி ஹாப்பியா வெல்கம் பண்ணும். உங்களுக்கு எப்போ மேரேஜ்னு கேட்கும், மேரேஜ் அட்டன் பண்ணும், அடுத்த குழந்தை பத்தி விசாரிக்கும், எல்லாத்தையும் ஹாப்பியா கேட்டுட்டே இருக்கும். பட் அந்த சர்க்கிளை தாண்டி ஏதாவது நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்காஸ்ட் மேரேஜ், டிரான்ஸ்ஜெண்டர், சொசைட்டி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களை மார்ஜினலைஸ் பண்ணும், நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி நிறைய ஸ்டிக்மா உருவாக்கும். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் மேல உருவாக்குற எல்லா ஸ்டிக்மா, எல்லா மார்ஜினலைசேஷனும் காரணமும் இந்த சார்ம்டு சர்க்கிளுக்கு மேல யோசிக்கிறது தான். ஆக்சுவலா டிஸ்கிரிமினேஷன் வந்து நீங்க கேர்ளா பிறந்து டிரான்ஸ்ஜெண்டரா மாறீங்கன்னா அது ஒரு பர்டன். பிளஸ் நீங்க லோ கேஸ்ட்ல பிறக்கிறீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பர்டன். என்ன ரீசன், நீங்க ஒரு லோ கேஸ்ட் ஃபேமிலியில பிறக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மந்த்லி இந்த ஃபேமிலி இன்கம் இருக்குல்ல ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு லேண்ட் இருக்காது, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ இருக்காது. இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவில் வந்து கேஸ்ட் பேஸ் தான் கிளாஸ். ஸோ கேஸ்ட் லோவா இருக்கும் போது மோஸ்ட்லி கிளாஸ் இருக்கும், லோவா தான் இருக்கும். அப்போ உங்களால பேசிக் எஜுகேஷன் ரைட்ஸோ இல்ல ஹெல்த் ரைட்ஸோ எதையுமே கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறது ஒரு பர்டன், கூடவே எந்த கிளாஸ்ல பிறக்கிறீங்கன்றது எக்ஸ்ட்ரா பர்டன். இன்டர்செக்ஷனாலிட்டி. பட் ஆக்சுவலா கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்குல்ல. எஸ், 2014 முக்கியமான இனிஷியேட்டிவ், 2019 இது 2 இயரும் முக்கியம். சரி, கவர்மெண்ட் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போதுமே சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கை கொண்டு வரது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ பாய் கேர்ள் மாதிரி தேர்ட் ஜெண்டர் ஒரு ஜெண்டர் இருக்கு, அந்த ஐடென்டிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து மேல் ஃபீமேல் பிரிக்கல. ஈவன் டிரான்ஸ்ஜெண்டருக்குமே என்ன உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்ன இந்த இயர். ஸோ அவங்களும் இந்தியாவில் இருக்கிற சிட்டிசன் தான். ஸோ எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கணும் 2014. ஸோ அதை பேஸ் பண்ணி 2019 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ரைட்ஸ்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ரைட்ஸ் வந்து டிஸ்கிரிமினேஷனை குறைக்கணும், அவங்கள புல்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய இருந்தாலும் கூட இதனால ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ல புல்லிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாதியிலே இருந்துருவாங்களா? ஒருவேளை எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்தா ஆஃபீஸ்ல என்ன இருக்கும், புல்லிங் இருக்குமா? புல்லிங் ஏன் வருது புரியுது உங்களுக்கு? எஸ், அவங்க பார்க்க மேல்மே இருக்காங்க, ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, ஃபீமேலா இருக்கா? அப்ப 2 ஐடென்டிட்டி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் போது புல்லிங் பண்றாங்க. அதை விடுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா ஒர்க்கிங் பிளேஸ்லயும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்.